ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 6 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம பட்டர் பேப்பர் வச்சிடலாம். நான் கரெக்டாக அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கேக் அடியில் ஒட்டாமல் நல்லா வரும். சைட்லையும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு பாலில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பவுல் மேலே ஒரு சல்லடை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது 120 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நம்ம நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சிருங்க. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது 30 கிராம் அளவுக்கு இருக்கும். இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதுவும் 30 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்தீங்க அப்படின்னா இது நல்லா ஒயிட் கலரில் மாறி வரும். இப்போ பாருங்கள், இது நல்லா லைட் கலராக மாறிடுச்சு. இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அடிச்சுக்கோங்க. இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததான் நம்ம இதில் பாலும் லெமன் ஜூஸும் கலந்து எடுத்து வச்சுருந்த மிக்ஸை பாதி அளவுக்கு இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம சலிச்சு வச்சிருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேகமாக அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் மாவை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஒட்டுக்கா எல்லாத்தையும் போட்டோம் அப்படின்னா நமக்கு கட்டி விழுந்துடும். அடுத்ததான் மீதி உள்ள எல்லா மாவையும் போட்டு நம்ம ஸ்லோவாக கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம மீதி வச்சிருந்த பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட ஏர் ஃப்ரையரை 170 டிகிரி செல்சியஸ்க்கு 3 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அவனில் செய்கிறீங்க அப்படின்னாலும் 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை கேக் டின்னில் ஊற்றிக்கலாம். இதை இந்த மாதிரி தட்டி விடுங்க.
ஏர் ஃப்ரையரை வந்து ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நம்ம உள்ளே வச்சிடலாம். 170 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அவன்லேயும் செஞ்சுக்கலாம், குக்கர்லேயும் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. கேக் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. இது எப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா அது திரும்பியும் மேலே எழுந்து வரும். அப்படி இல்லைன்னா ஒரு டூத்பிக்கை நடுவில் விட்டு பாருங்கள். ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து கேக் குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போது இதோட சைடெல்லாம் இந்த மாதிரி கத்தியை விட்டு எடுத்து விட்டுருங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஈரமான துணியை வச்சிடலாம். ரொம்ப ஈரமாக இருக்க வேண்டாம். நல்லா துணியில் உள்ள ஈரத்தை நல்லா புழிஞ்சிட்டு இது மேலே வச்சுருங்க. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மேலே உள்ள சர்ஃபேஸ் வந்து நமக்கு ஹார்டாகாமல் ஸ்மூத்தாகவே இருக்கும். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போது இதுக்கு மேலே ஒரு பிளேட் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒயர் ரேக் வச்சு திருப்பிடுங்க. இப்போ பாருங்கள் நம்மளோட கேக் வந்து சூப்பராக வந்திருக்கு. அடியில் வச்சுருந்த பட்டர் பேப்பரை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது இதை திரும்பவும் நம்ம திருப்பி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ச்சியாக வந்திருக்கு. இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.